அன்பு நிமித்தமாய் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அற்புதமாய் போஷித்து பராமரித்து சமயத்துக்கு ஏற்ற நல்ல ஆலோசனை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி அவருடைய கிருபை நிமித்தமாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த மனமகிழ்ச்சி நாளில் நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்தில் திருச்சபையின் மக்களாகிய நாம் ஒன்று கூடி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த அளவில்லாத கிருபையை நினைவு கூர்ந்து முதலாவது கரங்களை தட்டி தெய்வத்துக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி நன்றி, பாராட்டின அளவில்லாத கிருபைக்கு நன்றி 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 நன்றி. இன்றைக்கு தொடர்ச்சியாய் நாம் கற்றுக்கொண்டிருக்கிற வேதபாட செய்தி என்னவென்றால், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டதான வசனம் ஏன் பலன் கொடுக்கவில்லை என்பதுக்கு ஒன்று முள் நெருக்கி போட்டது, அதனால் பலன் கொடுக்கவில்லை என்று சொல்லி அந்த ஓமையில சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஓமையில சொல்லப்பட்ட அந்த ஓமையுடைய விளக்கத்தை இயேசு சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர் ஏன் பலன் கொடுக்கல, அந்த முள்ளை எதற்காக ஒப்பிட்டு பேசினாரு? உலக எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம், இதில் பதியணும். தான் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், இச்சை. இந்த 4 காரியத்தையும் பிசாசு கொடுக்கிற முள், இந்த 4 காரியத்தில் அந்த முள் நெருக்கி போடுது. நெருக்கி போட்டதுனால பலன் இல்லாமல் போயிடுது. இந்த நெருக்கி போட்டாலும் நாம் பலன் கொடுக்கிறவராய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்நாட்களில் திருச்சபைக்கு தெய்வம் கொடுக்கிற செய்திகள். அப்போ கடந்த நாட்களில் ஒவ்வொரு அர்த்தத்தையும், சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ஒரு வார்த்தையும் சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தம் என்று நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கவலை என்பதற்கு சாதாரண அர்த்தம் உலக கவலை, ஆவிக்குரிய அர்த்தம் என்பதற்கு அது என்ன கவலை என்று சொன்னேன்? ரட்சிப்பை குறித்து கவலை இருக்கணும்னு சொன்னேன். 2வது சபை குறித்து கவலை இருக்கணும். ஆகவே இன்னைக்கு தொடர்ந்து பேச போறது என்ன அர்த்தம் தான்? ஆவிக்குரிய அர்த்தம் தான். அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஒன்று ரட்சிப்புன்னு சொன்னேன், 2வது என்ன சொன்னேன்? சபைன்னு சொன்னேன். இந்த சபையை குறித்த ஒரு ஆழமான ரகசியத்தை இன்று நான் ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களோடு பேச போகிறேன். இந்த டைமை, காலத்தை, நேரத்தை, உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எங்கும் சிதைவடிக்காதபடிக்கு வசனத்துக்கு நேராக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள். ஒரே ஒரு வசனத்தை ஆரம்பத்துக்கு நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள். சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். போதும். சரீரத்திலே என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இல்லாமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படி. போதும். அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று என்ன இருக்கணுமா? கவலை. அதுதான் என்ன கவலை? ஆவிக்குரிய கவலை. இப்போ இந்த வசனத்தை வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று என்ன இருக்கணுமா? கவலையாய் இருக்கணும் அவயங்கள். அப்போ நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம் என்று சொல்லி வசனத்துக்குள்ள போகும்போது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதே 25ல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கணும் சொல்லப்பட்டிருக்குது. இது 27ஆம் வசனத்தை
நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகவும் தனித்தனியாய் அவயங்களாய் இருக்கிறீர்கள். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நாம் எல்லாரும் யார்? அந்த வசனத்தை வாசிங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும். நீங்களே யாரை பார்த்து சொல்றான்? நீங்களே கொரிந்து சபை மக்களை பார்த்து சொல்கிறான், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாகவும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். யாருடைய அவயங்களாக இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவின் அவயங்கள். அப்ப நம்ம எல்லாரும் யாரு? கிறிஸ்துவின் அவயங்கள். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்றதான் கிறிஸ்துவின் அவயங்கள். நாம் எல்லாரும் தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் சரீரத்துள்ள ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம் என்ற நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் முதலாவது விளங்கிக் கொள்ளணும். இப்போ அதில் 2 வசன காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். அந்த 8 காரியத்தை மனப்பாடமாக சொல்லணும். அதுதான் செய்தியை இந்த மாதம் முழுதும். நல்ல கவனிங்க. நம்ம எல்லாரும் யாரு? தனித்தனியாய் யாருடைய அவயங்கள்? அப்ப நம்ம எல்லாரும் சபை என்ற கண்ணோட்டத்தில் வரும்போது ஏங்கை ஏங்கால் இனி வரக்கூடாது. நம்ம எல்லாரும் தனித்தனியா கிறிஸ்துவின் என்னவா இருக்கிறோம்? அவயங்களா இருக்கிறோம். தனித்தனியா எல்லாரும் ஒன்று சேர்த்தும் போது கிறிஸ்துவின் சரீரம். அந்த கிறிஸ்துவின் சரீரம் என்பதுதான் கிறிஸ்துவின் சபை. ஆகவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரமான சபையில நம்ம எல்லாரும் தனித்தனி அவயங்களாய் இருக்கிறோம். எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன்? 2 பாயிண்ட். என்ன பாயிண்ட்? நம்ம எல்லாரும் சரீரம், தனித்தனியா அவயங்கள். சரி, இது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச. போதும். இதுல வாசிக்கிறோம். நம்ம முதல்ல பார்த்தோம், நம்ம எல்லாரும் ஒன்று சேரும் போது அது என்னவா மாறுது? கிறிஸ்துவின் சரீரமாய் மாறுது. தனித்தனியாய் நாம் பிரிச்சு பார்க்கும்போது கிறிஸ்துவின் சரீரத்துடைய அவயங்களாக காணுது. இங்க எபேசியருக்கு பவுல் சொல்லும்போது இந்த வசனத்துல என்ன சொல்றான்? அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சரீரத்தோடு நாம் எல்லாரும் தனித்தனியாய் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம். ஆனா சபையாராகிய நாம் அநேகர் ஒன்று கூடும்போது ஆவியானவர் சொல்கிறா, நான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிற நான் ஒருவருக்கொருவர். ஆமா, பக்கத்துக்கு கையை பிடிச்சி நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் அவயங்கள் சொல்லுவோம். பிசாசு சொல்ல விட மாட்டான். தைரியமா சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி நாம் ஒருவருக்கொருவர் அவயங்கள், நாம் ஒருவருக்கொருவர் அவயங்கள். போதும் போதும் போதும். நாம் ஒருவருக்கொருவர் அவயங்கள். இப்போ 3வது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். 4வது பாயிண்ட் ரோமர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களா இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. எல்லா அவயங்களுக்கும் தொழில் என்ன இருக்காது? இருக்காது. இப்போ நீங்க உங்க கண்ணோட்டத்தை சாதாரண அர்த்தத்துக்குள்ள போயிடாதங்க. உங்க கண்ணோட்டத்தில் எங்க வைங்க? ஆவிக்குரிய அர்த்தத்தோட கண்ணோட்டத்தில். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரம். நம்ம தனித்தனியா நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்துடைய அவயங்கள். 3வது பாயிண்ட், அப்படி நாம் எல்லாருமே ஒருவருக்கொருவர் என்னவா இருக்கிறோம்? அவயங்களாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். ஆனா எல்லா இதுல 4வது கருத்து, எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது. அப்போ
அதை மட்டும் மனசில் வச்சுருக்கேன். பிறகு சம்பவத்துக்கு வருவோம். எல்லா அவயங்களுக்கும் ஒரு தொழில் இருக்காது. அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களுக்கும் என்ன இருக்குதுன்னு மனசில் வச்சுருங்க. ஒவ்வொரு தொழில் இருக்கிற என்ன தொழில்னு பின்னால் பார்ப்போம். எல்லாரும் ஒரே தொழில் இல்லை. அட்டாக்க இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:26. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். நல்ல கவனிங்க. ஆகையால் ஒரே சரீரத்தின் அவயங்களாய் நாம் எல்லாரும் தனித்தனியா ஒருவருக்கொரு அவயங்களா இருக்கிறதுனால ஒரு அவயங்கள் பாடுபட்டா எல்லா அவயங்களும் பாடுபடும். ஒரு அவயம் பாடுபட்டா. இப்ப இது எத்தனாவது பாயிண்ட்? உங்க மனசு நான் சொல்லப்படுற சம்பவம் புரியணும்னா இந்த 8 பாயிண்ட் மனசுல வச்சிடணும். நம்ம எல்லாரும் ஒரு அவயம் பாதிப்பட்டால் அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் என்னவா இருக்குன்னு பார்த்தோம். அவயங்களா சபையில நாம ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம். அப்படி அப்போ ஒருவருக்கொரு அவயங்களா இருக்கிற அவயங்கள்ல ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயங்களும் என்ன செய்யணுமா? பாடுபடணுமா? இதுதான் கிறிஸ்துவின் சபை. ஒரு அவயங்கள் பாடுபட்டா எல்லா அவயங்களும் பாடுபடணும். வாசிங்க தொடர்ந்து. ஒரு அவயம் மகிமைப்பட்டா எல்லா அவயங்களும் சந்தோஷப்படணும். அப்போ சபையில ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயங்களும் அந்த பாடுகளை சுமக்கணும். சபையில ஒரு அவயம் மகிமைப்பட்டா எல்லாரும் சந்தோஷப்படணும். இப்போ உதாரணமா சபையில நீங்கள் அற்பமா எண்ணுகிற ஒரு மனுஷனை நான் மேடையில தூக்கி வச்சு புகழ்ந்து பேசினா நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படுவீங்களா துக்கப்படுவீங்களா? கர்த்தர் அவனுக்கு நீங்க அற்பமா எண்ணுகிற ஒரு மனுஷனுக்கு தேவன் சில கிருபைகளை கொடுத்து நல்ல ஒரு ஆண்டவருடைய செய்தி கொடுக்கிற ஒரு நிலைமையில வச்சுட்டாரு. இப்போ அந்த மனுஷனை கூப்பிட்டு கொஞ்சம் உங்களோட அனுபவங்களை சொல்லுன்னு சொல்லும்போது அந்த மனுஷன் மூலமாக கர்த்தர் செய்த காரியங்களை சொல்லும்போது அந்த மனுஷனோடு சேர்ந்து அவன் பழைய நிலைமையை பார்க்காதபடி நாம நம்முடைய புதிய அனுபவ சாட்சியை கேட்டு நாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படணும். இப்போ எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன் அது சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சரீரம், தனித்தனியா அவயங்கள். நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் அவயங்கள். எல்லா அவயங்களுக்கும் என்ன இருக்காது? ஒரே தொழில் இருக்காது. எல்லா அவயங்களுக்கும் தனித்தனி தொழில் தான் இருக்கணும். இது தேவ சித்தம். அட்டாக்க ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயங்களும் இந்த பாடுகளை சுமக்கணும். ஒரு அவயம் மகிமைப்பட்டா எல்லா அவயங்களும் அந்த அவயங்களோடு சேர்ந்து என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு கழிவிடணும். எத்தனை பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன்? 6. இது 7வது ஒரு காரியம். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி. தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவயங்களை என்ன செய்திருக்கிறாரு? சபையில வைத்திருக்கிறார். அப்போ சபையில் இருக்கிற நாம் எல்லாரும் தேவனுடைய சபை சரீரமாகிய சபையில என்னவா இருக்கிறோம்? அவயங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் அவயங்களா இருக்கும். கிறிஸ்துவின் சரீரத்துடைய அவயங்களா இருக்கிறோம். தனித்தனியாய் நாம் அவயங்களா இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் நாம் அவயங்களா இருக்கிறோம். அட்டாக்க தனித்தனி வேலைகளை தொழில்களை செய்கிற அவயங்களா இருக்கிறோம். ஒரு அவயம் துன்பப்பட்டா எல்லா அவயங்களும் துன்பப்படணும். ஒரு அவயம் மகிமை அடைஞ்சா எல்லா அவயங்களும் சந்தோஷப்படணும். ஆகவே எல்லா அவயங்களிலும் இப்போ 7வது பாயிண்ட் இப்போ வாசித்தோம் வசனம். எல்லா அவயங்களிலும் கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு?
சரீரத்திலே தமது சித்தத்தின்படி வைத்திருக்கிறார். அப்போ அந்த சித்தம், ஒவ்வொரு அவயங்களை குறித்த சித்தம், திருச்சபையில ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்த தேவ சித்தம், ஒவ்வொரு விசுவாசியை குறித்த தேவ சித்தம், திட்டம், தீர்மானம் இன்றைக்கு எழுதப்படல. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, உடைய சரீரத்தின் அவயங்கள் உருவாக்கும் முன்பாகவே தேவன் உங்களுடைய சரீரத்தின் அவயங்களை குறித்த ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அதை எங்கே வச்சிருக்கிறார் என்று பார்க்கும்போது, சங்கீதத்தின் புஸ்தகம் 139 சங்கீதம் 16 வசனம் வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. தாவி சொல்றான், தேவரி என் கருவை உமது கண்கள் கண்டது. தாயின் வாசிங்கடா, தாயின் வயிற்றில நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல என்னவா உருவாகணும்? முதல்ல நம்முடைய தாயின் வயிற்றில என்ன உருவாகணும்? கருவாய். நீங்க உங்க தாயின் வயிற்றில கருவா உண்டான போது அந்த கருவை முத கண்டது யாரு? உங்க அப்பாவா, உங்க அம்மாவா, உங்க மாமனா, உங்க மச்சானா, உங்க பாஸ்டா? தேவன். இந்த வசனம் என்ன சொல்லுது? என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாயினும் இல்லாத போது அவைகள் அனைத்தும், இடது கை வலது கை, வலது காலு இடது காலு, கண்ணு மூக்கு செவி ஹார்ட், கல்லீரலு மண்ணீரலு அந்தஈரலு கிட்னி, எல்லா அவயங்களும் உருவாக்கும் முன்பாகவே அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில். அப்ப தேவன் கையில என்ன வச்சிருக்கிறாரு? புஸ்தகம் இல்ல, புஸ்தகங்கள் வச்சிருக்காரு. அதுல ஒரு புஸ்தகத்துல தேவன் நம் ஒவ்வொரு குறித்து என்ன செய்து வச்சிருக்காராம்? எழுதி வச்சிருக்காராம். எதை எழுதி வச்சிருக்காரா? நம்முடைய அவயங்களை, சரீர பிரகாரமா நம்முடைய அவயங்கள், ஆவிக்கிரிய பிரகாரமா சபையில நாம் ஒருவருக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நாம் அவயங்களா இருக்கோம். நம்மை குறித்த தேவ திட்டம், நம்மை குறித்த தேவ தீர்மானம். இப்போ சாதாரண அர்த்தத்தில் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ள போறேன். அப்பதான் அதை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். சாதாரண அர்த்தத்தில் இந்த கை எதற்கு உண்டு பண்ணாரு? உண்டு பண்ண தேவ சித்தம் என்ன? நான் தூக்கி காட்டுறது என்ன கை? வலது கையா இடது கையா? வலது கை. இதை கர்த்தர் எதுக்கு உண்டு பண்ணாரு? சாப்பிட்றதுக்கு, வேலை செய்யறதுக்கு உண்டு பண்ணாரு, பிறருக்கு உதவி செய்ய உண்டு பண்ணாரு. வாலிபர்களே, என்ன வாலிபர்லாம் மௌனமா இருக்கீங்க? வாலிபர் டீச்சர்லாம் சொல்லி கொடுக்க சொல்லியா? வாலிபர் சொல்லுங்க, இந்த கால் எதுக்கு உண்டு பண்ணி கொடுத்தாரு? வாலிபர் மட்டும் பேசுங்க. வேலை செய்ய. என்ன வேலை? டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வர அந்த வேலைகளை செய்வதற்கு கால்களை உண்டாக்குனாரா? என்ன வேலை செய்ய கால்களை உண்டாக்குனாரு? வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க. பசங்க நடக்கிறதுக்கு. எங்க நடக்கிறதுக்கு? நடக்கிறதா காலு. பிறகு நடக்கிறதா காலை உண்டு பண்ணாரு. ஆனா வேண்டாம், ஆழமா போக வேண்டாம். அப்போ ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக நம்முடைய சரீரத்தில் என்ன செய்தாரு? உண்டாக்குனாரு. ஆனா அதன் அவயங்களை அதன் இடத்துல தான் கர்த்தர் நேர்த்தியாய் வச்சு உண்டு பண்ணிடுறாரு. இப்போ என் சரீரத்தில் ஒரு அவயம் இருக்குது. இந்த அவயத்துக்கு பேர் என்ன? மூக்கு. இதை ஞானமாய் கர்த்தர் இந்த மூக்க ஓட்டைய கீழ் நோக்கி வச்சிருக்கிறாரு. அவரு உண்டாக்கும் முன்பாகவே அந்த மூக்கு ஓட்டைய மேல் நோக்கி உண்டாக்கி வச்சா எப்படி இருக்கும்? நீங்க அப்படி கற்பனை பண்ணி சிந்திங்க, கற்பனை பண்ணுங்க. மேல் உண்டாக்கி வச்சா என்ன இருக்கும்? ரைட். உண்டாக்கி வச்சா அது எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அதே வேளையில அந்த மூக்குல மட்டும் கீழ் நோக்கி வச்சு என்னத்தை வச்சிருக்காரு? உள்ள முடி நிறைய அடர்த்தியா முடி இருக்கும். ஏன் மற்ற இடத்துல முடி வளராம இந்த மூக்குல மட்டும் முடி வளர வச்சிருக்காரு? இது சுவாசம்.
ஆமாம், காற்றுல மற்ற டஸ்ட்டுகள் எதுவும் உள்ளே போகக்கூடாது என்று சொல்லி மூக்கில் மட்டும் முடி வச்சு மழை தண்ணி டைரெக்டாக உள்ளே போயிடக்கூடாது என்று சொல்லி மேலே வைக்காம கீழ் நோக்கி வச்சிருக்கிறாரு. அதனால தான் தேவன் மனுஷனை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் மனுஷனை நினைச்சிருக்காரு, உருவாக்கி ஒவ்வொரு அவயங்களையும் அதன் இடத்துல நேர்த்தியாய் வச்சிருக்கிறாரு. மனுஷன்தான் எல்லா அவயத்தை எதுக்கு வச்சாரோ அதை இழந்து போயிட்டான். அப்போ இந்த எல்லா நல்ல கவனிங்க, அவயங்களை சரியத்தில் நம்முடைய அவயங்கள் கரு உருவாக்கும் முன்பாகவே நம்முடைய அவயங்களை குறித்து எல்லாம் தேவன் உருவாக்கப்படும் நாள், அந்த உருவாக்க அந்த அந்த அவயம் சரியத்தில் 1924 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த அவயம் உருவாகணும். கர்ப்பப்பையில் இந்த அவயம் உருவாகணும். இந்த அவயத்தை சாமுக்கு நான் உருவாக்குற நோக்கம், அவன் உலகரமான கரண்டி பிட்டு கையை கொத்தனார் வேலை செய்கிறது அது உலகம். ஆனால் ஆவிக்கிரகரமாக சாமை நான் ஒரு காரியத்துக்காக என்ன செய்திருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் வேலையை செய்ய ஆவிக்கிரகாரமாய் என் வேலையை செய்ய அவனுடைய கரத்தையும் அவனுடைய சரியத்தையும் அவன் என்ன செய்யணும், உபயோகப்படுத்தணும். இப்படி தேவன் நம்முடைய கரத்தை உருவாக்கின எல்லா காரியத்தை குறித்து எழுத வச்சிருக்கிறாரு. இதை ஆதியாகமத்தை கொண்டு வெளிப்படுத்தினவரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எல்லா அவயங்களுடைய வேலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக நல்ல கவனிங்க, காலை பற்றி ஒரு வசனம், தேவனுடைய சித்தம் என்ன, ஒரு வசனம் சொல்லுங்க யாராவது. தேவன் நம்ம சாதாரண அர்த்தத்தில் காலை உண்டாக்குன நோக்கம் என்ன, அது உலகபுரமான ஒரு அர்த்தம் வசனத்தின் அடிப்படையாக சொல்லுங்க. உன் கால் தள்ளாதபடி தூதர்கள் தமது கரத்தினால உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். அப்போ நம்முடைய கால்களை தேவன் சறுக்காதபடி வலுவாதபடி பாதுகாக்கிறாரு. காலை பற்றி இன்னொரு வசனம் இதுக்கு யோசிக்க, என் வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் இருக்குதா, நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும். இருக்கோ இல்லையோ அது தேவனுக்கு உங்களுக்குரிய காரியங்கள். கவனிங்க, என்ன கவனிங்க. அடுத்தாக்க துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியல் நிற்கிற இடத்துல நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல. அப்போ இது என்ன நோக்கம் என்பதற்கு உண்டாக்கப்பட்டிருக்குது. மனுஷன் அந்த நோக்கத்தை விட்டு விலகிட்டபடினால மறுபடியும் நம்முடைய அவயங்களை தேவன் அவருடைய புஸ்தகத்தை உருவாக்கும் முன்பாகவே, உலகத்தோற்றத்துக்கு முன்பாகவே தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்த காரியங்களை மனுஷன் விட்டு விலகி போயிட்டானே. இந்த கடைசி வேலையிலையாவது ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முடிவதற்குள்ளாக இந்த தன்னுடைய அவயங்கள் சரீர பிரகாரமாக தன்னுடைய அவைகளை நோக்கம் ஆவிக்கிரகமாய் தன்னுடைய அவைகளுடைய நோக்கத்தை உணர்ந்து செயல்படுத்தி அவனுக்காக நான் ஏற்படுத்தி வைத்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவயங்களில் உருவாக்கின அவயங்களை எப்படி பாவிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம் தான். என்ன புஸ்தகம்? பைபிள். அது சமத்துவத்தில் ஏன் 6 அப்போ அடுக்கப்பட்டிருக்குது, அது ரொம்ப சிந்து பண்ணேன். அப்போ ஆவியானவர் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுத்தாரு. 6 பக்கத்தில் எழுதுனா எத்தனை? 66. அப்போ நான் புசிக்கத்தக்க தேவன் அப்போ ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அது என்னதான் 66 புஸ்தகம் தான் நமக்கு ஜீவ அப்பம். இதை வச்சு ஆவிக்கு நிறைய உள்ள போனேன். அந்த வசனம் ஜீவ அப்பம் வேதம். நாமளும் மற்றவர்கள் நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை புசிக்கத்தக்க ஒரு ஜீவ அப்பமா இயேசு நமக்கு ஜீவ அப்பம். நம்முடைய நட உட பாவனை சொல் செயலை கேட்டு மற்றவர்களும் ஜீவ அப்பமாய் மாறுவதற்கு நம்முடைய நடை உடைகள் பாவங்கள் செல் எல்லாம் சுபாவங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி இதை பேசி முடிச்ச பிறகுதான் ஆவியானவர் இன்றைய செய்திக்குரிய நிறைய தாட்டுகளை எனக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. 8 பாயிண்ட் சொல்லிட்டேன். இப்போ இந்த 8 பாயிண்ட்டை அப்படியே கொஞ்சம் நினைப்பூட்டினேன். பிறகு உள்ளே போனதான் உங்களுக்கு புரியும்.
8 பாயிண்ட் அப்படியே சொல்லுங்க. நாம் எல்லாரும் ஒன்றாய் சேரும்போது என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரம். தனித்தனியாய் நாம் யாருடைய அவயம்? கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயங்களா இருக்கிறோம். 3வது திருச்சபை, சத்தியமார்க்க திருச்சபைகளை இருக்கிறேன்னா ஒருவருக்கொருவர் அவயமாக இருக்கிறோம். எல்லா அவயங்களுக்கும், திருச்சபையில் எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரே தொழில் இருக்காது. ஒரு அபயம் பலவீனமா இருந்தா எல்லா அவையும் பலவீனமாகும். பலவீனமா இருக்க ஒரு அவையும் பலவீனமா இருந்தா எல்லா அவைகளும் இந்த பலவீனத்தை குறித்த கவலை இருக்கணும். ஒரு அவையும் மகிமைப்படுத்தா எல்லா அவைகளும் சந்தோஷப்பட்டு தேவனை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். எல்லா அவைகளையும் அவருடைய சித்தத்தின்படிதான் சபைகளை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படிதான் தனிப்பட்ட நிலைமையில சாதாரண அர்த்தத்தில் நம்முடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார். கடைசியாய் அந்த அவயங்கள், நம்முடைய அவயங்கள் ஒன்று உருவாக்கும் முன்பாகவே, நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக சபை பூலகத்தில் உண்டாக்கும் முன்பாகவே சபையில் உள்ள அவயங்களாகிய நம்மை குறித்து அவர் தன்னுடைய புத்தக சூழலில் என்ன செய்திருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து தியானம் ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போ வசனத்தோடு தேவன் கொடுப்பார். ஒரு நம்பரிங் சிஸ்டம்னாலும் அந்த நம்பரிங் சிஸ்டத்துக்கு என்ன இருக்கும்? வசனம். இப்போ இந்த 8 இயேசுவை குறிக்குது எப்படின்னு நம்ம சொல்றோம். எனக்கு நான் பார்க்கும்போது ஆவியானவர் அந்த அந்த வசனத்தை நான் படித்த போது 3 காரியத்தை 8 என்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டேன். எந்த ஆதாரமாக எடுத்துக்கொண்டேன்? நிகழ்த்தை வாசிக்கும் போது அந்த 3 காரியத்தையும் எனக்கு சொல்லணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 3 வசனத்தையும் படிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19, 20. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 8 பேர் மட்டும் பிரவேசித்து ஜலத்தினால காக்கப்பட்டாங்க. அப்ப அந்த ஜலத்தின் அழிவில் இருந்து 8 பேரையும் காத்தது யாருதான்? சத்திய தேவன் தான் அந்த 8 பேரையும் காத்தார். அடுத்தது ஜலத்தினால காக்கப்பட்டாங்க. அப்போனா நல்ல கவனிங்க, அதுக்கு ஒப்படையானது ஞானஸ்தானமானது இன்னும் வருது. அவ நோவா காலத்தில் எப்படி நடந்துச்சோ அதுபோல மனுஷமார் வரும் கடைசி நாட்களில் நடக்கும்னு இயேசு சொன்னார் மத்தேயுல. அப்போ நோவா காலத்தில் அந்த 8 பேரும் எதனால எதனால காக்கப்பட்டாங்க? ஜலத்தினால காக்கப்பட்டாங்க. ஆமாம், அவர்ந்தாங்க. அப்போ நல்லா கவனிங்க, அந்த அது அந்த ஜலம் எதுக்கு ஒப்பனையாக இருக்குது? அந்த இடத்துல ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக இருக்குது. ஆகவே நாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த நம்ம எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படவில்லை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தா. இப்போ தான் சபையில் சேர்ந்த போது தான் உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் உண்டாகுது. இனி ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷன் பாவியா இருக்கும்போது புது ஆரம்பம் உண்டாகலை, அதெல்லாம் பழைய ஆதாமுடைய சுபாவம். அவன் சத்திய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போதுதான் என்ன ஆரம்பம் ஆகுது? புதிய ஆரம்பம். அந்த புதிய ஆரம்பம் அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிருபையாய் கொடுத்த எதன் நிமித்தமும் ஆரம்பிக்கப்படுது? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நாம் பிரயாசத்தினால பெறல, தேவனுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்தது யாரு? இந்த ரட்சிப்புக்கெல்லாம் நம்மை தியாகம் பண்ணது யாரு? இயேசு. ஆகவே அந்த 8 என்ற லெக்கம் புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. 2வது 8 என்கிற லெக்கம் ரட்சிப்பை குறிக்கிறது. 8 என்ற லெக்கம் எதை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகம்
12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அது ஒரு வாஸ்து தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி தான் அவயங்கள் ஒன்றையும் நாம் எல்லாரும் தேவனுடைய சரீரத்தின் என்னவா இருக்கிறோம், அவயங்களா இருக்கும். அப்போ இந்த சத்தியமார்க்க சர்வல சபையில் நாம் ஒவ்வொருவரையும் கத்த 8 என்ற அடிப்படையில் கிருபையாய் இயேசு கிருபையாய் ரட்சித்து ஒரு ஒரு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு புதிய ஆரம்ப வாழ்க்கையை கொடுத்து சபையில வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய சரீரமாகிய சபையில அவயங்களாக இருக்கிறோம். ஒருவருக்கு தனிப்பட்ட ஒருவருக்கு அவயங்களா இருக்கிறோம். அந்த தனிப்பட்ட நிலைமையில ஒருவருக்கு அவயங்களாக இருக்கிறோம் என்று சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த அவயங்களை குறித்து 4 காரியம் 1:12 வசனத்திலிருந்து வாசிங்க. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய், நல்ல கவனிங்க. அப்போ திருச்சபையில எப்படிப்பட்ட அவயங்கள்லாம் இருக்கும்? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தை அவயங்கள். அப்போ பலவீனமான அவயங்களும் இருக்கும். நம்பர் 1 காணப்படுகிறவைகளை மிகவும் பலவீனமான அவயங்கள், கனவீனமான அவயங்களும் சபையில் இருக்கும். லட்சணம் இல்லாத அவைகளும் சபையில் இருக்கும். லட்சணம் உள்ளவைகளும் இருக்கும். குறைவான அவயங்கள், குறைவுள்ளது இருக்கு. கரணத்துக்கு குறைவுள்ள அவயங்கள். இந்த 4 மனசுல வச்சிருங்க. 4 அவயங்கள் சொல்லுங்க. பலவீன அவயங்களும் சபையில் தான் இருக்கும். கனவீனமான அவைகளும் சபையில் தான் இருக்கும். லட்சணம் இல்லாத அவைகளும் சபையில் தான் இருக்கும். கணக்குறைவான அவைகளும் எங்க தான் இருக்கும். ஆமா. இப்ப அந்த அதிகாரத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஆன்சர் கொடுக்கிறாரு. பலவீனமான அவைகளுக்கு என்னது? அந்த வசனத்தை மறுபடியும் பாத்தீங்க. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவர்களே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. பலவீனமான அவயங்களே சரீரத்துக்கு மிகவும் வேண்டியவை. அப்ப பலவீனமான விசுவாசிகளும் சபைக்கு எப்படிப்பட்டவங்க தான்? அவங்களை அற்பமா பேசி தள்ளிடக்கூடாது. அவங்க இன்னும் வளரல. ஆகவே சபையில பலவீனமான அந்த அவயங்கள் எதற்கு என்பதை விளக்கம் பரப்பினால் தரேன். அது மிகவும் சபைக்கு வேண்டியது. 1. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறார். சரீரமாய் சபையில கனவீனமாய் காணப்படுகிற அவயங்களுக்கு தெய்வம் என்ன செய்யறார்? மனுஷன் சரியான கணம் கருதப்படுத்த அந்த விசுவாசிகளை கனப்படுத்த மாட்டான். ஆனா தெய்வம் அவனை ரட்சித்து சபையில வைத்திருக்கிறதுனால தெய்வம் அப்படிப்பட்ட கனவீனமான அவயங்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? அதிக கனத்தை கொடுக்கிறாரு. நம்ம லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். சில அவைகளுக்கு லட்சணமே இருக்காது. ஆனா தேவன் பல விதத்துல அவங்களை அலங்கரிச்சு பயன்படுத்துவாரு. சரி, நம்ம லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து, கனத்தில் குறை உள்ளதற்கு அதிக சொல்லுது. தேவன் நாம் தேவனை தெரிந்து கொள்ளல, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பலவீனமானவர்களுக்கு அதிக அது பிரயோஜனமான பாத்திரம் என்பதை கர்த்தர் வச்சிருக்கிறார். கனவீன பாத்திரத்துக்கு தேவன் அதிக கனத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். லட்சணம் இல்லாத சரீரத்துக்கு அதிக அலங்கரிப்பு கொடுத்து வச்சிருக்கிறார். கணத்துக்கு குறைவான சரீரத்தில் அவைகளை அதிக வச்சிருக்கிறாரு. தேவன் அவருடைய சித்தத்தின்படி வைத்திருக்கிறார். அதை நாம் ஒவ்வொரு விசுவாசிகளும் எப்படி கையாளணும், ஒரு அவையை பாடுபட்டா என்ன செய்யணும், ஏன் கணத்துக்குரிய அவயங்களை வச்சிருக்காரு, ஏன் கனவீனத்துக்குரிய அவயங்களை வச்சிருக்காரு, ஏன் அவலட்சியமான அவயங்களை வச்சிருக்கிறாரு, ஏன் கணத்துக்கு குறையான அவயங்களை சபையில் வச்சிருக்காரு, அதை குறித்த ஆழமான விளக்கங்களை கர்த்தர் சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் பார்ப்போம். இப்பொழுது கண்களை மூடுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காணப்படும்
காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ. திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா ஆனதினானே வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா ஆனதினம் நீ வணைந்திடுமே. நம்முடைய குயவனாகிய இயேசுடைய கரத்தை, அவர் கரம்தான் நம்முடைய அவைகள் எல்லாம் உருவாக்கின கரம். நம்முடைய குயவன் நல்ல குயவன், வல்லமுள்ள குயவன் நம்முடைய இயேசு, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவருடைய கரத்தினால்தான் நம்ம எல்லா அவைகளும், சபையில் உள்ள அவைகள் சபையாகிய அவைகள் உருவாக்கப்பட்டிருக்குது. தனிப்பட்ட ஒவ்வொரு சரியத்துடைய அவைகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ சித்தம் தனிப்பட்ட நிலைமையில நம் சரியத்தில் ஒவ்வொரு அவைகளிலும் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். ஆவிக்கிறை பிரகாரமா திருச்சபை மக்களாகிய நாம் கிறிஸ்துவின் சரியத்திலே தனித்தனி அவைகளாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு குறித்த தொழில் வேற, ஒவ்வொரு குறித்த தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். நிறைவேற வேண்டும் என்றா ஒவ்வொரு நாளும் குயவன் கையில கனிவெறி போல இயேசுடைய கரத்தில், ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரம் என் சரியத்துள்ள அத்தனை அவைகளையும் உம்முடைய வசனம் என்கிற திருக்கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்தின்படி உன் சித்தம் போல நடத்தும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எங்களை அருமையான நேசிக்கிற மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் தியானித்த வசனம் கேட்ட உடைய இதயத்துக்குள்ள போய் பாயும்படிக்கு மறுபடியும் 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 வசனத்தை அழுத்தி அழுத்தி சொல்லி உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதிய வச்சிருக்கிறேன். நல்ல நிலத்திருந்த விதையை போல வரும் நாட்களில் நல்ல பலனை கொடுக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உணர்வையும் கிருபையும் அதிகமாய் தந்தருளும். இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை இந்த இடத்தை விட்டு கடந்து ஆங்காங்கே தங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து செல்றார்கள். கடந்து சென்று கையெழுத்து செய்யப்பட வேலைகளை ஆசீர்வதியும், போக்குவரத்து பிரயாணங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய நாமத்து நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகள் படப்போகிற எல்லா பிரயாசங்களிலும் உங்களுடைய அதிசயம் விளங்கட்டும், உங்களுடைய அற்புதம் விளங்கட்டும், உங்களுடைய மகிமை விளங்கட்டும். தெய்வாசுபாத்தோடு அனுப்பும். மீ பிரேசுமலின் ஜபங்களின் சிமலங்கள் தகப்பனே, ஆமென். மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க கடவுள் சொன்னாரே. மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க கடவுள் சொன்னாரே. திருச்சபை போதகர் சொல்லி தந்ததை மறைநூல் வாசித்து ஆராய்வோம். திருச்சபை போதகர் சொல்லி தந்ததை மறைநூல் வாசித்து ஆராய்வோம். உண்மையை உணர்வோம், அறிந்தது திருந்துவோம். உண்மை ஒரு நாள் ஜெயிப்பது நிச்சயம், உண்மை ஒரு நாள் ஜெயிப்பது நிச்சயம். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்கிறான்.
ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கைக்கொள்கிறான். இயேசுவில் அன்பாயிராதவன் இயேசுவின் போதனையை புறக்கணிக்கின்றான். உயிருள்ள வார்த்தைகளை புறக்கணிக்கின்றான். ஒருவன் இயேசுவில் அன்பாயிருந்தால் இயேசுவின் வார்த்தைகளை கைக்கொள்கிறான்.